ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வேர்ல்டு வைடு ஃபேமஸான பப்பீஸை பத்தி தான் பார்க்க போறோம். பப்பீஸ் இவங்கள பத்தி ஏன் இப்படி வேர்ல்டு வைடுன்னு சொன்னீங்கன்னா, லேப் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே லேப் பப்பீஸ் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பப்பீஸ் வந்துட்டு நம்ம வீட்ல இன்னைக்கு வந்துட்டு 2 பேத்தோட லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு எவ்வளோ பப்பீஸ் லிட்டர் ஆயிருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் லேப் பப்பீஸ் வந்துட்டு லிட்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டியோட தான். 7 பப்பி வந்துட்டு லிட்டர் ஆயிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஷோ குவாலிட்டி பப்பீஸ் தான். எல்லாமே வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நம்ம கேண்டியோட பப்பீஸ் வந்துட்டு போகலாம். சூப்பராக இருப்பானுங்க. எல்லா பப்பீஸுமே சூப்பராக இருப்பானுங்க. நிறைய பேர் வந்துட்டு லேபில் வந்துட்டு மாற்றிலாம் மேட்டிங்லாம் பண்ணி வச்சுருப்பானுங்க. நம்ம வந்துட்டு கரெக்டாக கேசிஐ, இவனுக்கும் கேசிஐ இருக்குது, இவனை மேட் பண்ணவங்களுக்கும் கேசிஐ இருக்குது. இவனை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோலாம் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஷோ போகலாம். நம்ம வந்துட்டு இப்போ அடுத்து வந்து இவனோட பப்பீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம சொன்ன பப்பீஸ் பாருங்க, இவங்க தான் 7 பப்பி லிட்டர் ஆயிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு பப்பீஸை சும்மா அப்படி காட்டுவாங்க, காமிச்சிட்டு வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பப்பீஸ், ஆக்டிவான இருக்கு பப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம நேராக வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மதர் இருக்காங்க, மதர்கிட்ட மில்க் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே நல்ல குவாலிட்டி பப்பீஸ். நிறைய பேர் வந்து லேப் எடுக்கும்போது லேப் வந்துட்டு நார்மலாக எல்லாருமே வளர்ப்பாங்க. அந்த மாதிரி லேப் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுட் ஐட்டம்ஸு, வேக்சினு இதெல்லாம் இவங்களுக்கு பண்ண வேணாம், நார்மலாக வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். லேப் வந்து எல்லா டாக்ஸ் மாதிரி தான். இவங்களுக்கும் இந்த வேக்சினு, ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். வேக்சின் பார்த்தீங்கன்னா, வேக்சின் இவங்களுக்குலாம் கண்டிப்பாக பண்ணி லேப்லாம் வந்துட்டு எடுத்தீங்கன்னா வேக்சின் போட வேண்டாம் அப்படிலாம் நினைப்பாங்க. லேப்னு இல்லை, எந்த டாக் எடுத்தாலுமே வந்துட்டு வேக்சின் போடணும். நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வேக்சின் போடுற மாதிரி தான் இவங்களுக்கும். வேக்சின் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 40 டேஸில் வந்துட்டு ஒரு வேக்சின், ரெண்டாவது 65 டேஸில் வந்துட்டு பூஸ்டர், இந்த மாதிரி வேக்சின் வந்துட்டு நம்ம போடணும். அப்போ தான் இவங்களுக்கு வந்துட்டு பெருசாக வளரும்போது எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் டாக்ஸுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வேக்சின் கண்டிப்பாக மஸ்ட்டாக போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்துட்டு லேபுக்கு நார்மலாக நிறைய பேர் வாங்குறவங்க, நான் கொடுத்த வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் வாங்குறவங்க வந்துட்டு என்ன ஃபுட்டு வேணால் கொடுக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ இவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ மதர் மில்கில் தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட மதர் இருக்கனால மதர் மில்கில் இருக்காங்க. நீங்கள் வாங்குறவங்க வந்துட்டு ட்ரை ஃபுட்டு மாற்றிக்கலாம், ஆர்சி கொடுக்கலாம். நாங்கள் ஆர்சி கொடுத்து தான் பழக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஆர்சி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது தான் இவங்க வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக ஹெல்த்தியாக வருவானுங்க. அது இல்லாமல் வந்துட்டு கால்சியம் கொடுக்கலாம் அவங்களுக்கு பப்பீஸுக்கு. அப்போ கொடுக்கும்போது தான் இவங்க போன்லாம் கொஞ்சம் நல்லா ஹெவியாக வருவாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டான சால்ட்டு போட்டு ஃபுட்டு சமைப்போம். அது இல்லாமல் மசாலாவெல்லாம் போட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் சமைப்போம். அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு டாக்ஸுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடாது. அது இந்த டாகுன்ட்டுல எந்த டாக்குமே நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு இவங்களோட லிவர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வரும். அது வந்துட்டு இப்போ உடனே தெரியாது. நம்ம கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்களோட லைஃப் டைம் வந்துட்டு பாதிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்களோட ஃபாதர் அண்ட் மதர் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு கேசிஐ தான். ஸோ வந்துட்டு பப்பிக்கும் வந்துட்டு நம்ம கேசிஐ போட்டு தான் குடுத்துட்ருக்கோம். மஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே கேசிஐயோட மட்டும் தான் குடுத்துட்ருக்கோம். வித்தவுட் கேசிஐல குடுக்குறதில்ல. மெயின் வந்துட்டு இந்த பப்பிங்கள நீங்க எடுக்கும்போது, உங்களுக்கு என்ன வந்துட்டு இதில ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே வந்துட்டு நம்ம ஷோல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்க கேசிஐயோட எடுக்கும்போது, இவங்களுக்கும் வந்துட்டு நீங்க ஷோ பண்ணலாம். அது ரொம்ப உங்களுக்கு அதோட அவங்க ஃபாதர் அண்ட் மதர் பிளட் லைன் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அது ஃபாலோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இப்போது சென்னையிலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்பீஸுக்கெலாம் வந்துட்டு லைசன்ஸ் வேணும். டாக்ஸ் வந்துட்டு மற்ற டாக்ஸை கடிக்குது, சண்டை போடுது, அந்த மைண்டாக இருக்கும்போது லைசன்ஸ் வேணும் டாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் கேசிஐ, வேக்சின் ரெக்கார்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கரண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்தாவது ப்ராப்ளம் அப்படின்றப்போ வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு இப்போ இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைசன்ஸ் கூட நீங்கள் திடீர்னு லைசன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா, இதை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லேப் பப்பீஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான பப்பீஸ். நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் நமக்கு வந்துட்டு குழந்த மாதிரி இருக்கணும். ஆனால் வேறு யாராச்சும் வந்தால் அவங்கள வந்துட்டு மிரட்டுற மாதிரி வேணும் அப்படின்னு. அப்போது அந்த லேபோட குணங்களே பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பட் வந்துட்டு யாராச்சும் திடீர்னு வந்துட்டு யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க, நம்ம மேலே கை வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லேபன்ட்ல எந்த டாக் எடுக்கிறதா இருந்தாலும் வந்துட்டு மஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல ப்ரீடர்ட்ட எடுக்கும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க கரெக்டான
ஃபாதர், மதர்ஸை வச்சு குடுப்பாங்க. நீங்க மேக்ஸிமம் வந்துட்டு யாராவது தெரியாத ஒரு ஆள்ட்ட எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபாதர், மதர கண்டிப்பா நீங்க பார்க்கணும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து பார்த்து எடுங்க. முன்னாடி வந்துட்டு நம்ம கேண்டியோட பப்பீஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பப்பீஸ் பார்க்க போறோம்னா, பிங்கியோட பப்பீஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா, பால் குடிச்சிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. நம்ம 2 பேட்ச் இருக்குன்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்களோடதெல்லாம் இங்க இருக்கானுங்க. 2வது பேட்ச் இவனோடது. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு நம்ம கையில தான் இருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா கூட பார்த்து எடுக்கலாம். லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி கூடலூர்ல இருக்குது. டைரக்டா வந்து பார்த்து எடுக்கணும் கூட பார்த்து எடுக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நீங்க இங்க இருக்கீங்களே, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நீட்டாவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவுமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஊட்டி கூடலூருக்குள்ள இருக்கிறவங்கலாம் வந்துட்டு நீங்க டைரக்டா வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து எடுத்துங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துடலாம். அதை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதுமானது. மற்றபடி வெளியில இருக்கவங்களுக்குலாம் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா ரொம்ப சேஃபாகவே வந்துட்டு உங்க கைக்கு கொண்டு வந்து ரீச் பண்ணிடுவாங்க. அதில் வந்துட்டு எந்த பயமும் வேண்டாம். நிறைய பேர் வந்துட்டு கொடுத்து அனுப்புறீங்களே, எப்படி பப்பி வரும், இங்கேருந்து வரும்போது நல்லா வருவானா, எதுவும் ஆகிருமா, அதெல்லாம் எந்த பயமும் வேண்டாம். நம்ம நீட்டாகவே கொண்டு வந்து கொடுத்துடலாம். அதில் எந்த பிரச்சனையுமே வராது நமக்கு. இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்குமே அந்த பப்பியோட வந்துட்டு நாங்கள் தான் பொறுப்பு. அதில் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் கையில் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராது. அது வந்தாலுமே எங்களோட பொறுப்பாக தான் இருக்கும். அது மற்றபடி பார்த்தீங்கன்னா, கையில் ரீச் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் சரி, எப்போ டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டுமே ஃபுட்டில் இருந்தாலும் சரி, மெடிசன் எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டுமே நாங்களே பார்த்துக்குவோம். அதில் எந்த பயமும் வேண்டாம். ஏன்னா பப்பி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி பார்த்துக்கிறது என்ன விஷயம் தெரியாது, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டாம். நம்ம வந்துட்டு எப்படி நேரில் பார்த்து நம்ம ஒருத்தவங்க டாக் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எப்படி வந்துட்டு இது கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்காகவுமே எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். எந்த பயமும் வேண்டாம். நீங்கள் பத்திரமா உங்கள் கைக்கு ரீச் ஆகிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட வந்துட்டு 12 பப்பிங்க இருக்குது. 2 பேட்ச் இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்ப்போம்.